நேற்று வந்து சாயந்தரம் வந்திருந்தோம். விஜய் சார் பார்க்குறப்ப அந்த பாலத்துக்கு கீழே மட்டும் நின்று பார்த்தோம். பார்த்துட்டு சார் வந்தப்போ ரொம்ப பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களாம் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நாங்களும் அந்த பக்கம் போயிட்டோம். திரும்ப இங்கே வந்து கீழே பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்ததாக பார்த்தா ஒரு 39 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ரொம்ப வருத்தத்துக்குரியது. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரூர் புறநகர பகுதியில் வணிகர் சங்கம் மூலமா கடைகள் அடைப்பு பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அஞ்சலி செலுத்தணுங்கிறது என்னுடைய வேண்டுதல். நேற்றுக்கு காலை 9 மணிக்கு வந்த கூட்டம் பொதுமக்கள் வந்து அடிக்க முடியாமல் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க மோண்டு, பெரியவங்க மோண்டு, வயசு பிள்ளைங்க மோண்டு, வயசு பசங்க எல்லாமே இருந்தாங்க. இவ்வளோ கூட்டம் அடக்க முடிய கூட்டம் 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 5 மணிக்கு வந்தாங்க. அந்த மயக்கத்தெல்லாம் அடித்த வெயிலுக்கு ஒன்றும் பண்ண முடியாமல் ரொம்ப தண்ணியில் நம்ம தவிச்சு இடிச்சிக்கிட்டு மூச்சு விட முடியாமல் திணறிக்கிட்டு மயக்கம் விழுந்தாங்க. இந்த இடத்துல வந்து கதவெல்லாம் உடைச்சாங்க. அந்த தகரத்தெல்லாம் இதெல்லாம் பார்க்க மக்கள் பயந்து ஓட பார்த்தாங்க. நேரத்தில் மரத்தை உடஞ்சி கீழே விழுந்து அதில் கீழே பொம்பளை இருக்குது, அது மேலே விழுந்து மயக்கம் விழுந்து நிறைய சம்பவம் நடந்துச்சுங்க. இந்த ஆம்புலன்ஸ் நிறையா வந்து காப்பாற்றினாங்க, பிடிச்சாங்க. இதை பார்த்துருப்பீங்க, எத்தனை செருப்பு கிடக்குது, இவ்வளோ கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. மக்கள் ரொம்ப தவிச்சிருந்துருக்காங்க. இனிமேல் சம்பவம் நடக்காமல் நிதானம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். நேற்று வந்து கூட்டம் க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ வந்து சரியான டயத்துக்கு வராதனால கூட்டம் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. ஒரு 3 மணிக்கு வந்திருந்தாங்கன்னா ஒரு 10,000 பேருக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் 15,000 20,000 பேருக்கு பக்கம் வந்துட்டாங்க. அப்படின்ற போது லேட்டாக என்னது மக்களோட கூட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.